ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இப்போது உன் வீடு தேடி வந்திருக்க இந்த வராகி அம்மாவை தள்ளி விட்டுறாம நான் உனக்கு என்னென்ன தரப்போறேன்றதை மனசார கேட்டு மனநிறைவோடு பெற்றுக்கள். இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செஞ்சும் உன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வரலையே, பிரச்சனைகள் எதுவும் தீரலையே, கனவுகள் நனவாகலையேன்னு தானே கவலைப்பட்டு வாழ்க்கையை வருத்தத்தோடும் வெறுப்போடும் சலிப்போடும் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இப்போது நீ கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய காலமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே உனக்கு எல்லா வகையிலும் நான் ஓய்வு கொடுக்குறேன். குடும்பத்துக்காக நீ உழைக்கிறதுன்றது நல்ல விஷயம். நிச்சயமாக உன் குடும்பமும் முன்னேறி உன் வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் ஓய்வெடுத்து ஆரோக்கிய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவதற்கான காலகட்டம் வந்திருக்கு. சீக்கிரமே உழைச்சிட்டு கொஞ்சம் ஓய்வும் எடுப்பதற்கான வேலைகளை பாரு. மனசில் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோட எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை சமாளிக்கும் போது நீ நினச்சதையெல்லாம் இந்த வராகி அம்மா மிக சுலபமாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துருவேன். நான் சொல்கிறதையெல்லாம் நீ சரியாக யோசிச்சின்னா அது எல்லாமே சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடந்து செல்வத்தையும் நல்லபடியாக சம்பாதிச்சிருவேன். ஏழ்மைகளை பற்றி மட்டுமே சிந்திக்கும் போது வாழ்க்கை வறுமையில் இருக்கே, கஷ்டத்தில் இருக்கே, கவலையில் இருக்கேன்னு யோசிக்கும்போது மேலும் மேலும் உனக்கு ஏழ்மையும் வறுமையும் தான் உண்டாகும். மறுபடியும் கஷ்டத்திலேயே கடந்து உழண்டுக்கிட்டு இருப்ப. அதனால் இப்போதே முடிவு செய். வாழ்க்கையில் எதை சிந்திக்க வேண்டும் என்பதை முடிவு செஞ்சுட்டு நல்ல விஷயங்களையும் நல்ல நினைவுகளையும் நேர்மறையான நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கணும்னு உறுதியான முடிவுக்கு வந்துடு என் செல்லமே. உருக்குலைஞ்சு போயிருக்க உன் வாழ்க்கையை சீரமைச்சு உனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்து இந்த உலகத்தில் பல பேருக்கும் நீ முன்னுதாரணமாக வாழும்படி இந்த வராகி அம்மா நான் செஞ்சு காட்டுறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு நீ என்னை வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை கேட்டிருக்க. அதை நிச்சயமாக உனக்கு வெற்றிகரமாக ஆசீர்வாதம் செஞ்சு முடிச்சு தர்றேன். உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைச்சே தீரும். நீ முயற்சி செஞ்ச எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு முடிவாக வெற்றியை மட்டுமே நான் கொடுப்பேன். வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே அதிகமாக பார்த்தவர்கள் அளவுக்கு மீறி அன்பை மற்றவங்க மேலே வச்சவங்க தான். நீயும் எல்லாரையும் பார்த்து பார்த்து எல்லாருக்காகவும் செஞ்சு அன்பு வச்சு இன்னுமே கூட கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. நீ மகிழ்ச்சியாக இல்லாத போது வாழ்க்கை உன்னை பார்த்து சிரிக்குது. இதுவே நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது வாழ்க்கை உன்னை பார்த்து புன்னகை செஞ்சு சந்தோஷப்படுங்கிறது உனக்கு தெரியுமா? ஆமேன் செல்லமே. நீ அடுத்தவரை மகிழ்ச்சி படுத்தும் போது வாழ்க்கை உன்னை வணங்கி உனக்காக சந்தோஷப்பட்டு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். நீ எப்போதும் உன் தவறுகளை உணர்ந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தி நின்னியோ அப்போதே உன் தவறுகளையெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். இனிமே நீ எதை நினச்சும் வருத்தப்படாமல் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மட்டும் உறுதியாக இரு. உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். உனக்குள்ள நிறைய நல்ல திறமைகள் இருக்குது. அதை வெளிப்படுத்துவதற்கான சரியான வாய்ப்பு அமையும். இனிமே எல்லா வாய்ப்புகளையும் சிறப்பாக உருவாக்கி கொடுத்து நான் உன் கூடவே இருந்து உன் காரியங்களில் எல்லாம் வெற்றியை மட்டுமே முடிவாக கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க போகிறேன். உனக்கு துணையாக நான் இருந்து நீ நலமாக வாழ்வதை பக்கத்திலிருந்தே பார்க்க தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இந்த வராகி அம்மா உன்னை கைவிட்ட மாட்டேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமான நாளாக இருக்கும்படி செய்ய போகிறேன். உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்வேன். எப்போவுமே கோபப்படுறவங்களை கூட நம்பிடலாம், அதிகமாக பேசுகிறவங்கள கூட நம்பிடலாம். ஆனால் பேசாமல் அமைதியாகவே இருந்துக்கிட்டு மனசில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கவங்களையும் கோபமே வராதது போல் நடிப்பவர்களையும் ஒருபோதும் நம்பக்கூடாது. அமைதியாக இருக்கிறவங்க கிட்ட தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லவே. அதுபோல் கோபப்படுறவங்க கிட்ட கூட நீ சமாதானமாக அவங்க கூட சேர்ந்து பழகலாம், சமாளிக்கலாம், பேசிடலாம். ஆனால் கோபமே வராமல் நடிப்பவர்களிடம் நீ ரொம்பவும் கவனமாகத்தான் இருக்கணும். அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய உன்னிடம்
யாராவது பேசினா உடனே நீ அவங்களுக்கு அடிமையாகி விடாதே. எல்லாரும் நீ நினச்சது போலவும் ஒன்றை போலவும் நல்லவங்களாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் சுயநலம் அதிகமாக இருக்கு. எல்லாரும் தான் மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவன் அழிஞ்சு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களாகவும், தான் மட்டுமே நல்ல நிலையில் இருப்பதை ரசிக்கக்கூடியவர்களாகவும், மற்ற யாராவது கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்தால் அவங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாகவும் வைரறிபவர்களாகவும் இந்த உலகத்தில் இருக்கும்போது நீதானே கவனமாக இருக்கணும். உனக்கு உன் வாழ்க்கையில் என்ன கிடைச்சிருக்கோ அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கோ. பல அனுபவங்கள் உனக்கு கிடைச்சும் மறுபடியும் மறுபடியும் அன்புக்காக இயங்கக்கூடிய மனநிலையில் இருக்காத. வற்புறுத்தி அடுத்தவங்கிட்ட நீ அன்பு, பாசம், அரவணைப்பு எதை பெற்றாலும் அது நிச்சயம் துன்பத்தை மட்டும்தான் உனக்கு தரும். ஆனால் நீ என் மேலே செலுத்தும் அன்புங்கிறது பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். உனக்கு எது நல்லதோ அதை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன், இனிமேலும் கொடுப்பேன். சில வேலைகளை செஞ்சு முடிப்பதற்கு நீ ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து. உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் தர்றேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு வாழ பழகு. என்னை எப்போவே மனசார நினைக்கிறவங்கள நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீயும் என் மேலே பக்தி செலுத்தும் போது உனக்கு தேவையானது அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அதை ஒன்றா பார்க்குற மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கொன்னு நான் சொல்லியிருக்கேன் தானே. நீ வாழ்க்கையில் முன்னோக்கி செல்வதற்கு எல்லா வகையிலும் இந்த வராகி அம்மா உதவி செய்வேன். மெல்ல மெல்ல உன் கஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெறப்போகிறாய். அப்படி உனக்கு நல்லது செய்வதற்காக தானே நானே உன் வீடு தேடி வந்தேன். நீ வாழவே கூடாது நினச்சவங்க முன்பாக உன்னை நன்றாக வாழ வைக்கப் போகிறேன். சில பேர் கொஞ்சம் சம்பாதிச்சு காசை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அடகு வச்ச நகையை மீட்கலாம், ஏதாவது கஷ்டத்தில் கடனை தீர்த்துடலான்னு நினைக்கும் போதே மறுபடியும் இன்னொரு பெரிய செலவு வந்துடுது. இல்லாட்டி மறுபடியும் ஏதாவது ஒரு பண தேவை வந்துடுது. இப்படி உன் கஷ்டங்களும் பிரச்சனையும் தீராமல் மறுபடியும் இக்கட்டான சூழ்நிலை வராமல் இருக்கணும்னா இந்த வராகி அம்மாவை தினமும் காலையில் எந்திரிக்கும் போதே மனசார நினச்சிக்கிட்டு என்னை வணங்கிட்டு எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கணும், நீயே இன்னைக்கு நல்லது நடப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கோன்னு என் கைகளில் சொல்லிட்டு எந்திரிச்சின்னா உன் பண கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும்படியும், உன்னுடைய கடன் பிரச்சனையும் நகையை வடகு வச்சதும் எல்லாமே சரியாகும்படியும், உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும்படியும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் நான் ஏற்றுக்குவேன். உன் கனவுகள் எதுவுமே அப்படியே இருந்துடாது. கூடிய சீக்கிரம் அதை பல மடங்காக நான் நிறைவேற்றி தருவேன். உன் வாழ்க்கையிலையும் பல திருப்பங்கள் வரப்போகுது என் செல்லமே. எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை தான் நம்பணும். அதாவது நான் உன் கூட இருக்கேன், உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன்னு நீ என்னை நம்பினாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற கடைசி கஷ்டமாகத்தான் இது இருக்க போகுது. இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு உன் துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய அளவில் நீ மகிழ்ச்சி அடையும்படியும் மகிழ்ச்சியை அனுபவிக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோ. மனித வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் கலந்து வந்தே தீரும். உன் துன்பத்துக்கு காரணமும் நான் தான், உன் துன்பத்தில் உன் கூடவே இருந்து உனக்கு உதவி செய்ய போகிறதும் நான் தான். சரியான நேரத்தில் எல்லாமே உன்னை கடந்து போகும்படியும் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகி போகும்படியும் என்னால் செய்ய முடியும் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தில் உனக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. நீ எதுக்காக பயப்படாமல் தைரியமாக உன் வாழ்க்கைக்கான முடிவை என் கைகளில் விட்டுடு. நீ எதிர்பார்த்தது போலவே எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு வெற்றியாக முடித்து கொடுத்துருவேன். உன் எதிர்காலம் வெற்றியாக மாறும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன். இனிமே நீ எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அற்புதமான நாளாக இருக்கும். இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ
அது எல்லாமே இப்போது நிறைவேறப் போகுது. உன் குடும்பத்தோட உன்னையும் உன் குடும்பத்தையும் சேர்த்து என் மடியில் உட்கார வச்சு நான் சீராட்டி பாராட்டி வளர்த்து பெருமைக்கு உட்படுத்த போகிறேன். பேரும் புகழும் பெருமையும் பெற்று சீரும் சிறப்புமோடு நீ வாழப் போகிற. உனக்கு தாயாகவும் என்னை உன்னுடைய பிள்ளையாகவும் ஏற்றுக்கொண்டுள்ள நானே உன் தேவைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சிருவேன். நீயும் உன் குடும்பமும் என் அருளால் சிறப்பாக வாழும்படி செய்வேன் என் செல்லமே. உன் சந்தேகம் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு உன்னை மகிழ்ச்சியாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதே போல உன் சங்கடங்களையும் உன் கஷ்டங்களையும் குழப்பங்களையும் எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான காரியங்களை வெற்றியை கொடுத்துருவேன். நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாலே ஒரு புது நம்பிக்கை வரும், புது உற்சாகம் வரும். உன் வாழ்க்கையில் விடிவு காலம் பிறக்கும்ன்ற தெளிவும் வரும். புன்னகையோடு என்னால் எதிர்கொண்டால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. பல நல்ல நிகழ்வுகளும் உன் இல்லத்தில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வராகி அம்மாவை முழுசாக நம்புகிற உன் வாழ்க்கையில் இனி எல்லாவற்றையும் என் பொறுப்பில் நான் ஏற்றுக்கிறேன். இந்த உலகத்தை பற்றி நீ நிறைய தெரிஞ்சுக்கிட்ட, பல அனுபவங்களால் பல விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்ட. ஆனால் எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது. உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும், எதிர்கொள்ளணுன்ற உண்மைகளை உனக்கு நான் தானே சொல்லணும். உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்குவாங்க. ஏதாவது தேவைன்னா முதல்ல உன்கிட்ட ஓடி வந்து உதவி கேட்பாங்க. ஆனால் அவங்க காரியமெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆளாக உன்னை தான் ஒதுக்கி வச்சு தூக்கி எறிவாங்க. ஏன்னா கண்ணு தெரியாதவர்கள் கூட அவர்களுக்கு கண்ணு வந்த பிறகு, கண் பார்வை கிடைச்ச பிறகு முதல்ல தூக்கி எறிவது அவர்களுக்கு துணையாக இருந்த கைத்தடியை தானே. அப்படிப்பட்ட உலகம்தான் இதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் எதையும் பெருசாக நினைக்காம கொஞ்சம் கவனமாகவே உன் வாழ்க்கையை வாழ தயாராகிக்கோ.